Disclaimer. This video is made for entertainment purpose only. It doesn't mean to hurt any. And don't take it seriously. கடவுளே நம்பலையே. ஏமா? இல்ல கடவுள் நம்பிக்கைலாம் இல்ல. அம்பானி வீட்ல பிறக்கணும்னு கேட்பேன். என்ன क्वेश्चन? என்ன பர்பஸ்க்காக என்ன படிச்சீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பேன். என்ன இந்த மாதிரி ஆன்சர்? இல்ல நம்மள்ட்ட கேக்குறதுக்கு நிறைய இருக்கு. ஓகே. சோ அவரே ஃப்ரண்ட்ல வரும்போது அது ஏதா பர்பஸ் இருக்கும்ல. அது தெரிஞ்சுக்க ரொம்ப கியூரியஸா இருக்கேன் நானு. அவர் சொன்னார்னா ஓ இந்த பர்பஸ் I would love to meet Ronaldo. He is Ronaldo. Yeah, he டேய் எண்டு கார்டு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. ஹாய் மேம். ஹாய். உங்க நேம்? மகாலட்சுமி. சூப்பர் மேம். கடவுளோட நேம் வச்சிருக்கீங்க. ஓகே. கடவுள் வந்து உங்ககிட்ட முன்னாடி நிக்கிறாங்க. நீங்க கடவுள் கிட்ட என்ன வரம் கேட்பீங்க? அம்பானி வீட்ல பிறக்கணும்னு கேட்பேன். அம்பானி வீட்ல கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? நாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம் அதனால சொல்றேன். ஆக்சுவலா அதுவே பெரிய வரம் தானே இருக்கும். எல்லாருக்குமே வந்து ஆக்சுவலா உங்களுக்கு கடவுள் வந்து கஷ்டத்துல வச்சிருக்காருன்னா ஒரு சிலருக்கு வந்து லைஃப் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுன்ற மாதிரி சொல்றாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அப்படி யோசிக்கிறீங்க? கடவுள் டைரக்டா அந்த வரத்தை கொடுத்தாலே எதுக்கு கஷ்டப்படணும்? அதனாலதான் படிக்க வேணாம் எல்லாமே இருக்கு. கடவுள் எல்லாருமே பணக்காரா படிச்சுட்டா அப்ப மத்தவங்க என்ன வருது? மேபி அப்ப அவங்க வீட்ல பிறக்கிற பிள்ளைங்க லக்கு தானே. அதாவது எல்லாருக்குமே அந்த மாதிரி கிடைக்காது. அந்த லக்க தான் நான் கேக்குறேன். எனக்கு அது ஒரு வாய்ப்பு கேக்குறேன். ஓகே சிஸ்டர். ஹலோ. ஹலோ. உங்க நேம்? பூஜா. பூஜா சூப்பர். என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? இப்போ 12th போயிருக்கேன். ஓ சூப்பர் சூப்பர். கடவுள் உங்க முன்னாடி வந்து உங்களுக்கு எதனா வர வேணுமான்னு கேக்குறாங்க. நீங்க என்ன வரம் கேட்பீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? லைஃப்ல அடுத்த காலேஜ்ல இருக்கு, நிறைய இருக்கு. மேபி எனக்கு சுத்தி இருக்கிறவங்க ஹாப்பியா இருக்கணும், எனக்கு பிடிச்சவங்க கூட எப்பவுமே இருக்கணும். சூப்பர் சூப்பர். வேற எதுவும் இல்லைங்களா? கடவுள்கிட்ட வேற எதுவுமே கேட்க மாட்டீங்களா? இது மட்டும் தானா? மேபி கொஞ்சம் ஷார்ட்டா இருக்க மேபி கேட்பேன். ஏன்னா நான் ரொம்ப டாலா இருக்கேன். என் கிளாஸ்ல நான் தான் ரொம்ப டாலஸ்ட். நான் பாருங்க 25 ஏஜ் ஆகுது, நான் இவ்வளவு தான் இருக்கிறேன். நீங்க இல்ல டாலா இருக்கிறதுலாம் வந்து ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? இது ரொம்ப கொஞ்சம் கொடுமையா தான் இருக்கும். ஓகே. மேபி கொஞ்சம் ஷார்ட்டா இருக்க கேட்பேன். சூப்பர். இல்ல அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஷார்ட் ஆயிடுவீங்க. ஓகே. ஹாய் பிரதர். ஹாய். உங்க நேம்? கிறிஸ்டோபர். ஓகே ஓகே. கடவுள் உங்ககிட்ட வந்து இந்த வரம் உங்களுக்கு வேணும்னா எந்த வரம் கேட்பீங்க கடவுள் கிட்ட? எனக்கு எந்த வரம் வேணும் அப்படின்னா சாகா வரம் தான் கேட்பேன். சாகா வரமா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஏன் அப்படின்னா இந்த உலகில் இந்த உலகத்துல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த முடிவு இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால நான் அந்த வரம் கேட்பேன். யார் உங்களுக்கு மட்டுமா மத்தவங்க எல்லாருக்கும் கேட்பீங்களா? எல்லாருக்குமே. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இருக்கு. ஹாய் மேம். ஹலோ. உங்க நேம்? அன்புமொழி. உங்க மேம்? லக்ஷ்மி. உங்க பேர் சூப்பரா இருக்கு மேம். கடவுள் உங்க முன்னாடி வந்து உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேக்குறாங்க. நீங்க என்ன வரம் கேட்பீங்க கடவுள்? அவர்ட்ட நான் ஒரு क्वेश्चन கேட்பேன். என்ன क्वेश्चन? என்ன பர்பஸ்க்காக என்ன படிச்சீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்பேன். ஏன் மேம் இந்த மாதிரி ஆன்சர்? இல்ல நம்மள்ட்ட கேக்குறதுக்கு நிறைய இருக்கு. ஓகே. சோ அவரே ஃப்ரண்ட்ல வரும்போது அது ஏதா பர்பஸ் இருக்கும்ல. அது தெரிஞ்சுக்க ரொம்ப கியூரியஸா இருக்கேன் நானு. அவர் சொன்னார்னா ஓ இந்த பர்பஸ்லாம் இருக்கா, அதை நான் இது வரைக்கும் நான் யோசிக்கவே இல்லைன்னு நினைப்பேன். அப்படியே நீங்க பண்ணதுல பாதி நான் பண்ணிட்டேன், மீதியை பண்ணுவேன்னு சொல்லி அவருக்கு ஆன்சர் பண்ணுவேன். அதாவது இந்த ஆன்சருக்கு என்ன விஷயம்லாம் நடந்துச்சுனால இந்த மாதிரி ஆன்சர்? இல்ல எனக்கு நிஜமாவே தெரியணும் எனக்கு. சோஃபா நமக்கு ஒரு அசம்ஷன் இருக்கும்ல, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஓகே அப்பா அம்மா நல்லா பாத்துட்டோம், பசங்க நல்லா பாத்துட்டு இருக்கோம், நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பட் அவர் என்ன நிமிஷத்துக்கு ஏதாவது பர்பஸ் இருக்கான்னு தெரிஞ்சா அதை பெட்டரா பண்ணுவேன்றது எனக்கு தோணுது. சூப்பர் சூப்பர். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. கடவுள்கிட்ட இதுதான் கேட்பீங்களா? வேற எதுவும்? அதாவது நிறைய பேர் இப்ப என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வேணும்னு கேட்டேன்னா அடுத்து அம்பானி மாதிரி பெரிய பணக்கார. I don't think soங்க. அது பர்பஸே இல்ல நம்மள படிச்சதுக்கு நினைக்கிறேன் நானு. அத நான் பிலீவ் பண்றதுனால இது வேணும்னு கேட்டு பண்றதுக்காக அவர் நமக்கு ஒரு சான்ஸோ லைஃபோ ஃப்ரெண்ட்ஸோ நம்மள மீட் பண்ண வைக்கிறதோ வாய்ப்பு இருந்திருக்காது இல்ல? கண்டிப்பா. எனக்கு மோஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பணம் தான் வேணும்னு கேட்பாங்க. நீங்க அது இல்லைன்னு வேணா சொல்லலாம். உண்மையிலே யாரா இருந்தாலுமே எனக்கு காசு வேணும், ஏன்னா லைஃப்ல நான் செட்டில் ஆகணும். இப்ப நீங்க எடுத்துங்களேன், ஒரு ஹாப்பினஸ்னா கூட காசு வேணும். கண்டிப்பா கண்டிப்பா காசு வேணும்.
அந்த மாதிரி நீங்க எதுவுமே உங்ககிட்ட இல்லையா கடவுள் கிட்ட கேட்க இது இந்த அதான் ப்ரோ நிறைய இருக்கு. வெல்த் வேணும், காசு வேணும், லவ் வேணும், போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. லிஸ்ட் இருந்துட்டே இருக்கு. நல்ல லவ், நீங்க நல்ல வெல்த்தியா இருக்கீங்க, நல்ல பணம் வச்சிருக்கீங்க, உங்க கூட அஃபெக்ஷனா பேசுறதுக்கு யாருமே இல்லன்னா என்ன பண்றது? நல்ல பொண்ணுதான், நல்ல பொண்ணு, நல்ல வெல்த் வச்சிருக்கீங்க, மணி வச்சிருக்கீங்க, பட் ஒரு நல்ல லவ் உங்களுக்கு இல்லனா, ஒரு நல்ல அஃபெக்ஷனா பேசுறதுக்கு இல்ல. அதுக்காக சொல்றேன் ஜென்ரலா ஒரு அஃபெக்ஷனுக்கோ நல்ல ஃபேமிலி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, பட் உங்கள்ட்ட வெல்த்தும் இருக்கு, பணமும் இருக்குன்னா நோ யூஸ்ல. அது மாதிரி சொல்றேன். இல்ல புரியல என்ன சொன்னீங்க? நீங்க நினைக்கிற லவ் இல்ல, அவங்க சொல்றது வந்து லவ்னா எல்லாரும் நம்மள லவ் பண்ணோம்ல, அந்த லவ் சொல்றாங்க அவங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஹாய் சிஸ்டர். ஹாய். உங்க நேம்? ஸ்ருதி. ஸ்ருதி. கடவுள் உங்க முன்னாடி வந்து உங்களுக்கு எதனா வர வேணுமான்னு கேக்குறாங்க, நீங்க என்ன வர கேட்பீங்க அவருக்கு? நான் தான் கடவுளே நம்பலையே. ஏமா? இல்ல கடவுள் நம்பிக்கைலாம் இல்ல. இல்லம்மா, எதனா ஒரு விஷயத்துல கடவுள் நம்பிக்கை நம்ம கண்டிப்பா இருக்கணும்ல. அதான் எனக்கு இல்லையே. அதுதான் ஏன், எதனால நான் கடவுள் பார்க்கவே இல்ல, நான் எப்படி கடவுள் நம்ப முடியும்? நீங்க கடவுள் பாத்தீங்களா? இல்ல காட் அப்ப அதாவது கோயில்னு எதுக்கு இருக்கு? அவங்க சும்மா கிரியேட் பண்ணி விட்டாங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு. என்னமா கோயில்ல வந்து கோயில் நீங்க போய் உண்டியல் தான் போட போறீங்க, காசு சம்பாதிக்கிறதுக்கு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா உண்டியல் போறதுக்காக போல. ஏதாவது பிரைவேட் கோயில் வச்சிருக்காங்களா? இல்ல, எல்லா கவர்மெண்ட் தான் இருக்கு. பிரைவேட் வச்சு தான் கவர்மெண்ட் வாங்கிடுவாங்க, பிரைவேட் இல்ல. இல்லம்மா, அப்படி இருந்தாலும் வந்து நிறைய பேர் காசு போறதுக்காக தான் போடலையே. ஒரு சிலர் எல்லாம் காசு இல்லாம அவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக ஏமாத்துறாங்க. இல்லம்மா, அது நான் சொல்றதை கேளுங்க. அதாவது கோயிலுக்கு போறீங்களா, ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காசு போறதுக்காக போடல. ஒரு சிலர்ல சாமி கும்பிட்டு காசு இல்லாம கூட போயிட்டு சாமி கும்பிட்டு வராங்க. ஒரு ரூபாய் கூட போட முடியாம என்னெல்லாம் பாத்தீங்க, நான் ஒரு ரூபாய் கூட போட மாட்டேன், போய் சாமி கும்பிட்டு தான் வருவேன். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இல்ல. அதே எதனா இன்சிடென்ட் நடந்தா இல்ல கடவுளை நீங்க நேர்ல பார்த்தாதான் சாமி இருக்குன்னு நம்புவீங்க? ஆமா. இப்ப நான் உயிரோட இருக்கிறேன்னு என்ன பார்த்தாதானே நீங்க நம்புறீங்க? இல்லம்மா, அதாவது கடவுள் நம்பிக்கை கொஞ்சமா இருக்கணும்ல. இல்லையே, நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 11th போறேன். 11th வந்து கடவுள் நம்பிக்கை இல்லன்றீங்க. ஆஃப்டர் மேரேஜ் பாருங்க, அப்ப பாத்துக்கலாம். 11th. உங்க நேம்? ஆதிரா. சூப்பர். உங்க முன்னாடி வந்து கடவுள் வந்து உங்களுக்கு எதனா வர வேணுமான்னு கேக்குறாரு, நீங்க என்ன வர கேட்பீங்க அவருக்கு? இப்போ இருக்கிற பீப்புள என் கூட இருக்கிறவங்கள அப்படியே இருக்க வச்சா போதும். ஏன்னா மிச்சம் இது எல்லாத்தையுமே நான் உழைச்சி நான் வாங்கிப்பேன். இப்போ இருக்கிற பீப்புளை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என் கூட இப்போ இருக்கிற சுத்தி நல்ல நல்ல பீப்புளை என் கூடவே வச்சுட்டா போதும். அந்த வாரம் எனக்கு கொடுத்தாங்களா என் பாய் ஃப்ரெண்ட் ஆகட்டும். டேய், என்னடா பால் விளம்பரத்து வர பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? இவங்க அண்ணன் தான். ஸோ என்னடா இது? ஸோ இது எங்க அம்மா அப்பா ஆகட்டும். ஸோ இவங்களாம் என் கூடவே கடைசி வரைக்கும் யாரும் முதுகுல குத்தாம எல்லாருமே இருந்தாங்கன்னா போதும். Okay. Hi ma. Hi. Hi ma. Hello. What's your name? My name is Ruth Jamda. What's your name? And I'm Reet. Hi sir. Hi. My name What's is your Drish. name? Drish. Drish. Okay. கடவுள் வந்து உங்க முன்னாடி நிக்கிறாங்க, வந்து வந்து உங்ககிட்ட ஒரு எதனா ஒரு வரம், எனிதிங், உங்களுக்கு எதனா ஒரு क्वेश्चन கேக்குறாரு, எதனா வேணுமா அப்படின்னு, நீங்க என்ன क्वेश्चन கேப்பீங்க? என்ன ஆன்சர் வேணும்? I would love to meet Ronaldo. He's Ronaldo. Yeah. Is it? He's my idol and get his autograph. Wow. Good. Why Ronaldo? Because he's my idol and he plays really good football. Okay. Super. Hi ma'am. Hi. Your name? Nitya. Your name? Sindhu. Your name? நிர்மல். Your name? Jaya. Your name? ஜெய்சன். Okay. எல்லாம் ஃபேமிலியே வா. Family. Janita Kirba. என்னமா? Janita Kirba. Wow, super. Friends. Her name? Okay. மேம், கடவுள் உங்ககிட்ட வந்து உங்க முன்னாடி வந்து எதனா வர வேணுமான்னு கேக்குறாரு, நீங்க என்ன வரம் கேட்பீங்க? இப்ப இருக்கிற மாதிரி எப்பயும் ஜாலியா இருக்கணும். லைஃப் ஜாலியா இருக்கா? ஜாலியா சூப்பர் மேம். உங்களுக்கு மேம்? ஏன்னா கண்டிப்பா ஒரு வரம் இருக்கும், யாருக்கு இருந்தாலும் இருக்கும். நான்லாம் கேட்டீங்கன்னா தயவு செய்து நம்பானி வீட்டுல கூட்டு போயிட்டுருவேன். உனக்கு இந்த வேலை, நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் கண்டிப்பா இருக்கு. எல்லாரும் ஹாப்பியா இருக்கணும், அன்பா இருக்கணும், ஒரு விட்டு கொடுத்து. ஏன்னா லைஃப்ல எல்லா ஸ்ட்ரகிள்ஸுமே இருக்கும். ஸ்ட்ரகிள்ஸ் இல்லாம போரிங்கா தான் இருக்கும். பட் அட்லாஸ்ட் நம்ம எல்லாரும் ஹாப்பினஸ் ஃபைண்ட் பண்ற மாதிரி பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் இருந்தா ஓகே, பீஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. எண்டு காடு போட்டு எகத்தால பாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. என்னோட அடுத்த